கவிஞர் முடியரசன் நூல்களை எப்படி ஞாபகம் வைத்துக் கொள்வது என்று பார்க்கலாம். முதல் நூல் பூங்கொடி. இந்த நூலை எப்படி ஞாபகம் வைத்துக் கொள்வது என்றால், கோயிலுக்கு பூமுடி கொடுக்கிறத பார்த்திருப்பீங்க, அதான் இந்த நூலுக்கான ஷார்ட்கட். பூங்குறது பூங்கொடி நூல், முடிங்கிறது முடியரசன், அப்படிதான் இந்த நூலை ஞாபகம் வச்சுக்கணும். இரண்டாவது நூல் நெஞ்சு பொறுக்குதில்லையே. டீன் ஏஜ்ல பசங்களுக்கு முடி கொட்டிருச்சுன்னா அவங்களால பொறுத்துக்க முடியாது. அதான் இந்த நூலுக்கான ஷார்ட்கட். முடி கொட்டிருச்சுன்னா எல்லாருக்கும் லைட்டா நெஞ்சு வலிக்கும் இல்லையா, இப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? மூன்றாவது நூல் வீரகாவியம். டீன் ஏஜ்ல இருக்க நிறைய பசங்களுக்கு மீசை முடிய முறுக்குனாலே தனி வீரம் வந்த மாதிரி தோணும். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. மீசையிலையும் முடி தானே இருக்கும். மீசைய முறுக்குனாலே வீரம் தானா வந்துரும். மீசைய முறுக்குன்னு கூட ஒரு படம் வந்துச்சே, அந்த டைட்டில் கெத்தா வீரமா இருந்தனால தான வச்சிருப்பாங்க அந்த படத்துக்கு. சரியா? இந்த நூலுக்கு இதுதான் ஷார்ட்கட். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நான்காவது நூல் மனிதனை தேடுகின்றேன். கோயிலுக்கு போய் முடி கொடுக்கிற மாதிரி இருந்தா நாம தான் தேடி போகணும். ஏன்னா போர்டு எதுவும் வச்சிருக்க மாட்டாங்க, இங்க முடி காணிக்கை கொடுக்கலாம் என்று. அதான் ஷார்ட்கட் மனிதனை தேடுகின்றேன் என்ற முடியரசன் நூலுக்கு. சரியா? ஐந்தாவது நூல் ஊன்றுகோல். நாம எல்லாரும் ஊன்றுகோல், அதாவது தடி யூஸ் பண்ற வயசுல நம்மள பாதி பேருக்கு முடி இருக்காது. அப்படி இருந்தா அது கருப்பா இருக்காது. அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதைவிட வேற ஈஸியான ஷார்ட்கட் எனக்கு தோணல. உங்களை யாருக்காவது தோணிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஊன்றுகோல் என்கிற முடியரசன் நூலுக்கு. சரியா? ஆறாவது நூல் காவியப்பாவை என்கிற முடியரசன் நூலுக்கு வயசான சில ஆண்கள் முடிக்கி காவி கலர்ல டை அடிச்சுக்குவாங்க, அப்படின்னு ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. இப்பெல்லாம் டீன் ஏஜ்லயே சில பசங்களுக்கு முடி காவி கலர்ல தான் இருக்கு. முடி கலர் கலரா வச்சுட்டு சுத்துறாங்க, அது வேற விஷயம். ஒரு ஷார்ட்கட்காக இப்படி வச்சுக்கோங்க. சரியா? ஏழாவது நூல் புதியதொரு விதி செய்வோம். இப்பெல்லாம் முடி கொட்டுவதை தடுக்கவும் முடி வளர செய்யவும் நிறைய டெக்னாலஜி கண்டுபிடிச்சிருக்காங்க. தலையில முடி இல்லையேன்னு யாரும் கவலைப்பட தேவையில்லை. புதியதோர் விதி செஞ்சுட்டாங்க. இதுதான் ஷார்ட்கட். இதைவிட வேற ஈஸியான ஷார்ட்கட்டு இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். சரியா? எட்டாவது நூல் முடியரசன் கவிதைகள். இதுக்கு ஷார்ட்கட்டே தேவையில்ல, பேரிலேயே இருக்கு முடியரசன்னு. சோ ஈஸியா கண்டுபிடிச்சிடுவீங்க. இது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கவும் மாட்டாங்க. இருந்தாலும் தெரிஞ்சு வைச்சிக்கோங்க. அவ்வளவுதான், முடியரசன் நூல்கள் முடிஞ்சுது. இதே மாதிரி வேற ஏதாவது டாபிக்கு ஷார்ட்கட் தேவைப்பட்டால் கமெண்ட் பண்ணுங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் என் மூளையை கசக்கி ஷார்ட்கட் ரெடி பண்ண பார்க்கிறேன். தேங்க்யூ.